என் பேர் ராஜேஸ்வரி. நாகப்பட்டினத்துல எங்க? எனக்கு நாகப்பட்டினம் செல்லூர் சுனாமி வீடு. உங்க தலைவர் யார்? எங்க தலைவர் விஜய். இப்போ வந்து உங்க கட்சியில உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யார்? எங்க லோக்கல்ல இருக்கிறது இப்போ வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்தா இருக்காங்க. இல்ல இந்த கட்சியில நம்ம கட்சியில இங்க வந்து இன்னும் சரியா டிவிக்கால இப்போ நீங்க வந்திருப்பீங்க, ஆட்சி வந்திருப்பாங்களா, அவங்கள கேக்குறேன். அவங்க வந்து இப்போதைக்கு வந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சது சுமார் அண்ணா தான் தெரியும். சூப்பர். ஆனா எங்களுக்கு பிடிச்ச தலைவர்னு கேட்டாக்கா அது தளபதி விஜய் தான். அடுத்த தலைவர் சிஎம் விஜய் தான். சரி, இப்போ நீங்க வந்து விஜய் ஸ்பீச்சை கேட்டுட்டு போறீங்க, எவ்வளோ பேர் கேட்பாங்க உங்க கிராமத்துல, நாகப்பட்டினத்துல ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அம்மா போனியம்மா என்ன பேசினாங்க சொன்னா ஒரு கருத்து எடுத்துருவாங்களா? அது சொல்லுங்க. இப்போ கேட்குறேன், அம்மா போயிட்டு வந்தீங்க என்ன பேசுனாங்க? விஜய் வந்து பொதுவாக மக்களுக்கு செய்யணும்னு விரும்புறாப்ல. இந்த ரெண்டு கட்சி செய்யாததை எங்க தலைவர் விஜய் செய்வாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த சிஎம் வந்து விஜய் தான் வரணும். விஜய் வந்தாதான் நல்லது நடக்கும். ஓகே, அவங்க வந்து நாகப்பட்டினத்துல 2026 டிவிகே தான். நாகப்பட்டினத்துல என்னென்ன குறைகள் சொன்னாங்க? நாகப்பட்டினத்துல சொல்ல போனா நிறைய குறைகள் இருக்கு. பள்ளி மாணவர்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்களுக்குல இருந்து எல்லாத்துக்குமே நிறைய குறைகள் இருக்கு. எந்த கட்சியுமே இது வரைக்கும் எதுவுமே சாதிக்கல. எங்க தலைவர் வந்து சாதிப்பாருன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்க அடுத்த தலைவராக அவரை தான் நாங்க தேர்ந்தெடுப்போம். சரி, அவர் வந்து ஓப்பனா சொன்னாரு, நான் பேச வரும்னு நினைச்சாலும் எனக்கு வந்து இடங்கள் வந்து சுருக்கி. ஆமா, அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரை பேசுறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. ஏன் எல்லா கட்சிக்கும் போடுற ரூல்ஸ் அவருக்கு ஏன் இது பண்றீங்க? எல்லா கட்சியும் தாராளமா பேச விடுறீங்களா? ஏன் விஜய்க்கு மட்டும் ரூல்ஸ் போடுறீங்க? அவங்க என்ன சொல்றாங்க, உங்க வீட்டுக்கு வந்தா என்ன வரவனா, எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க அண்ணனா நினைச்சு மதிப்போம், எங்க அண்ணனை வரவேற்போம். இனிமேக்கு நீங்க சொல்லுங்க, நான் அங்க வந்து நிக்கிறேங்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? எங்க மக்களை சந்திக்க எங்க அண்ணன் எங்க விரும்பினாலும் நாங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஓகே, அண்ணன் மாலை போட்டு அழகா இருந்தாங்களா, அதை போய் சொல்லு. எப்படி வேலி வச்சுக்கிட்டு? அது என்ன, அந்த காட்சி என்னால பார்க்க முடியல, கிட்ட நெருங்க முடியல. எங்க அண்ணன் கையில எது இருந்தாலும் அது அழகுதான். ஓகே, சூப்பர். உங்க நாகப்பட்டினத்துல மக்கள் எல்லாமே விஜய்க்கு கிஃப்ட் எடுத்திருந்தாங்க, அதெல்லாம் பாத்தீங்களா? அவரோட போட்டோ எல்லாமே கொண்டு வந்தாங்க ஃப்ரேம் பண்ணி. அதுல அண்ணன் சைன் பண்ணி கொடுத்தாங்க. வாவ், சூப்பர். எல்லாருக்குமே சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ணன் எல்லாரையுமே நல்ல பாசத்தோட தான் பாக்குறாரு. எங்க அண்ணன் வந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாடு. ஓகே, இப்ப தளபதி வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, குஷியானதும் பார்த்துட்டு இருப்பாங்க, அங்க முக்கிய தலைவரும் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற வாசி, நாகப்பட்டினத்தை வந்து தளபதி பேசியிருக்காங்க, தளபதி ஏதாச்சும் ஒரு கோரிக்கையை நீங்க வைக்கிறீங்களா? அண்ணன் எங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பள்ளி மாணவர்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க நல்லதை செய்யுங்க. இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் செய்யாததை நீங்க செய்யுங்க. நீங்க தான் அடுத்த சிஎம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ.